ಎರಡು ತಂಡದ ನಾಯಕರು ಹಾಗೂ ಸದಸ್ಯರು ಆದಷ್ಟು ಕ್ರೀಸಿನಲ್ಲಿ ಉಪಸ್ಥಿತರಿರಬೇಕಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. மைக்கா அப்புறம் டீம் ஃபைனலில் மைக்கா இவங்க தான் வந்து இந்த 6 பாலுக்கு 12 ரன் அடிச்சு சேஸ் பண்ணி வந்தவங்க. டாஸ் டைம் ಹೇಳಿ ஃபைனல் மேட்ச் நடக்க போதீங்க. இப்பதான் நேஷனல் ஆந்தம் போட்டு முடிச்சாங்க. ಶುಭವನ್ನ 2 நிமிஷம் மௌன அஞ்சலி அது யாருக்கும் தெரியல. அதுக்கப்புறம் நேஷனல் ஆந்தம் போட்டு முடிச்சிருக்காங்க. ಗಣಪತಿ ಬಾನವಳಿಕರ್, ಸಚಿನ್ ಅಸ್ನೋಟಿಕರ್, ರಾಘವೇಂದ್ರ ಬಾನವಳಿಕರ್, ಸುಧಾಮ್ ಬಾನವಳಿಕರ್ 20 பேர் வந்து கை கொடுத்து போயிருக்காங்க. ಹಿರಿಯ ಮುಖಂಡರು ಆದಂತಹ ಸಂತೋಷ್ ಕುಡ್ತಳ್ಕರ್, ಸಂತೋಷ್ ನೋಗರ್ ಕುಡ್ತಳ್ಕರ್, ಸುರೇಶ್ ನೂರ ಬಾನವಳಿಕರ್. சோ 10 ஓவர் சொல்லிட்டாங்க ஃபைனலா. ರಿಚಾ 11 ಕಾರವಾರ ಟಾಸ್ ಕೇಳಿದ್ರೆ ಆಪೋನೆಂಟ್ ಟೀಮ್ மைக்கா ಎರಡು ತಂಡದ டாஸ் வின் பை ஒரு வழியா ஃபைனல் நம்ம டாஸ் வின் பண்ணிட்டோம். சோ டாஸ் வின் பை நம்ம ரிச்சா 11 தமிழ்நாடு. ರಿಚಾ 11 சோ பேட்டிங் ஆடுவாங்க பார்க்கலாம். 3 மேட்ச் நம்ம தான் பேட்டிங் எடுத்து வின் பண்ணிருக்கோம். 10 ಓವರ್ಗಳ ಒಂದು ಪಂದ್ಯ, 3 ಓವರ್ಗಳ. சோ லாஸ்ட் மேட்ச் ஃபைனல் மேட்ச் கிராண்ட் ஃபினாலே நம்ம கர்நாடகால இருக்கோம். சோ கப் அங்க இம்ப்ரெசிவா இருக்கு. ரெண்டே கப் தான் இங்க. வின்னர்ஸ் ரன்னர்ஸ் ரெண்டே பிரைஸ் தான். ஒன்னு 1,11,000 இன்னொன்னு 55,000. சோ கண்டிப்பா இந்த மேட்சை வின் பண்ணணும். எல்லாரும் மாதிரி நானும் ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்றேன் இந்த மேட்சை. ஐரன் பா ஃபைனல் மேட்ச் அட் லாஸ்ட். ஃபைனல் மேட்சுக்கும் 10 ஓவர் முதல் 3 ஓவர் பவர் பிளே 5 பால் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு தாமு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல 6 சிவலிங்கம். ஸோ கடந்த 2 மேட்சா கொஞ்சம் ஏமாற்றம் அழிச்சிட்டு இருக்காரு சிவலிங்கம். இந்த மேட்ச் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். தாமு டு சிவலி ஃபர்ஸ்ட் பவர் பிளேல ஷாட், குட் ஷாட். அங்க ஆளே இல்ல, பாலுக்கு போய் வரான்னு பார்க்கலாம். ஐயோ வந்தார் பாலுக்கு, இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கலாம். பால திருப்பி தான் விட்டாரு. சிங்கிள் இங்க முதல் பால்ல. சரியான கிரௌடு இங்க, எக்கச்சக்க கிரௌடு. எப்படி 500 பேருக்கு மேல இருப்பாங்க. வெல் பிளேட், லவ்லி கவர் டிரைவ், எக்ஸலன்ட் கவர் டிரைவ். முதல் பவுண்டரி. சோ ஃபர்ஸ்ட் பவுண்டரி விக்கி பேட்ல இருந்து ஒரு கிளாசிக் கவர் டிரைவ் பார்த்தா. எக்ஸலன்ட் ஷாட், எக்ஸலன்ட் ஸ்டார்ட். நெக்ஸ்ட் ஒன். ஐயோ அவர் எதிர்பார்க்கல, பந்து இருந்துச்சு. ஸோ டாட் பால் பேக் டு பேக். நல்ல கம்பேக் தாமு. ஒரு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 5 விக்கெட் லூஸ் பண்ணல. அந்த 5 ரன்ல ஒரு பவுண்டரி அடங்கும். ஸோ நல்லா போட்டுருக்காரு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவரில் எந்த பக்கம் போனாலும் மறப்பாங்க போல. கீப்பர் க்ளோசிங்க. ஷாட் நேருக்கு நேரா, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். அங்கே ஆளே இல்லை. 1 பவுன்ஸ் பவுண்டரி. ஸோ விக்கி பேட்ல இருந்து வர 2வது பவுண்டரி இது. குட் ஷாட் விக்கி. ஒரு ஓவர் பிடிச்ச பால் நேருக்கு நேரா கனெக்ட் பண்ணிருக்காரு. ராஜு டு விக்கி. அவன் எந்த சைடு போனாலும் மறைக்கிறாங்க யாராச்சும் ஒரு ஆள். இதுக்கு மேல எந்த பக்கம் போக முடியாது. அகைன் ஒரு ஓவர் பிடிச்ச பால் கையிலே போயிருக்கு. ஸோ முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க ரிச்சல் 11. ஸோ விக்கியோட இன்னிங்ஸ் இந்த டோர்னமெண்ட்ல இதோட முடிவுக்கு வருது. தெளிவான எக்ஸிகியூஷன் தான், ஆனால் கரெக்டாக அடிக்கல நினைக்கிறேன். நியூ பேட்ஸ்மேன் சாண்டி உள்ள 1 டவுன்ல. நெக்ஸ்ட் ஒன். வெல் பிளேட், குட் ஸ்டாப். இங்க ரன் ஓட்டாங்க, சிங்கிள். போன பால் ஒரு வைடு ரீபால். ஐயோ சுவிட்சுக்கான ஒரு ட்ரை, டாட் பால் அகைன். 2 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 12. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க இப்போ வரைக்கும் ரிச்சல் 11. 2 பவர் பிளேயுமே நல்லா போட்டாங்க. ஸோ தாமு அவர்கள் 2வது ஓவர் பவர் பிளேயோட கடைசி ஓவர், 3rd ஓவர். ஸோ ஸ்கொயர் ஆஃப் தான் மேலே வச்சிருக்காங்க. அதே மாதிரி மிட் விக்கெட் மேலே வச்சிருக்காங்க. லாங் ஆன் லாங் ஆஃப் கவர்ஸ் எல்லாமே உள்ளதான் இருக்கு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு. நேருக்கு நேரம் அடிச்ச விண்டு கூட இல்லை இப்போ. ஷாட், குட் ஷாட். அதான் சொல்லிட்டு இருந்தேன். ஐயோ பால் நின்றுச்சு. லைன் வரைக்கும் வந்து பிடிச்சிட்டு போயிருக்காரு. இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டைம் பண்ணிருக்கணும். ஸோ 2 ரன் ஓட்டி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். அகைன் மிட் விக்கெட்ல நாங்கள் ஃபில்டர் வச்சிருக்காங்க மேல. குட் ஸ்டாப். சிங்கிள் தான் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். நேருக்கு நேரா பல்லார். நீங்க ஃபீல்டரே இல்ல. ஸோ கிழிச்சிக்கிட்டு போயிருக்கு ஒரு ராக்கெட் ஷாட், பவுண்டரி. கிரௌடு காட்டுறேன் எவ்வளவு பேருன்னு. இந்த 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 பீப்புளை பார்த்துக்கோங்க. இதே பீப்புள் ஆப்போசிட் சிவலி 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 கத்துறாங்க. கிரௌடு மட்டும் பாருங்களேன் எவ்வளோன்னு. அப்படியே அந்த எண்டு ஃபுல்லாக காட்டுறேன்.
இதே மாதிரி இந்த சைடு இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஸ்கோர் 19. நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட், பிக் ஒன். ஸோ முதல் பெரிய ஆற பதிவு பண்ணிட்டாருங்க சிவலிங்கம். குட் ஷாட். ஸோ ஃபைனல் மேட்ச்ல சைன் பண்ணிட்டு இருக்காருங்க. 10 ரன் குயிக்கா வந்துச்சு அவர் பேட்ல இருந்து. மூணு ஓவர் முடிச்சு ஸ்கோர் 26, ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 8 ரன் ரேட் இப்போ வரைக்கும். ஸோ நியூ பவுலர் ஃபோர்த் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட், குட் ஷாட். ஐயோ கையில் போயிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வெயில் மறைச்சிருக்கு அவருக்கு. கேப்பை கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தாரு. நல்ல வேலை லக் இருக்கு சிவலிக்கு. சிங்கிள் சுவிட்ச் ஹிட்ல ஒரே ஒரு ஃபீல்டர் தான் அங்கே இருக்காரு. அவர் கையில் அடிச்சு போயிருக்காரு. சிங்கிள். ஸோ பவுலர் வந்து சோமேஷ். செகண்ட் ஒன் வெல் பிளேட், லாங் ஆஃப்ல ஒரு மிஸ்ஃபீல்டு. இங்க 2 ரன் ஓடல, சிங்கிள். தேர்ட் ஒன் ஷாட், குட் ஷாட். தப்பான இடத்தில் போடப்பட்ட பந்து 6. சோ சிவலி பேட்ல இருந்து வர இரண்டாவது 6 குட் ஷாட். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் ஸ்டம்ப்ல ஏறி ஆடுறாரு. குட் ஷாட். 6. சோ இரண்டாவது பெரிய ஆறு இந்த ஓவர்ல. எனக்கு பின்னாடி செம்ம சப்போர்ட்டிங் நம்ம டீமுக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஒரு டாப் எட்ஜ். பொத்துருச்சு. அகைன் ஒரு பவுண்டரி. இந்த ஓவர் ஹியூஜ் எக்ஸ்பென்சிவ் ஓவரா போயிட்டு இருக்கு. பவர் பிளே ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஓவர் எப்பவுமே இந்த டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் அதிகமா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சாண்டி பேட்ல இருந்து 10 ரன் குயிக்கா வந்துருச்சு. வெல் பிளேட். 4 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் பாத்தீங்கன்னா 45, ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. முதல் விக்கெட் போனதுக்கு அப்புறம் விக்கெட்டுக்கு அப்புறம் இங்க சூப்பரா ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். சோ பப்பி வந்திருக்காரு. அவருக்கான முதல் ஓவர் இவர் தான் போன மேட்ச்ல அந்த ஒரு 6 அடிச்சு மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வாங்கி அவங்க டீம் இங்க கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லலாம். சோ வெல் செட் பேட்ஸ்மேன் சிவலி ஆன் ஸ்ட்ரைக். சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபைனல் மேட்ச்ல மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குறவங்களுக்கு ஒரு சைக்கிள், பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட், ஒரு வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்கு. 2 கப்புமே சூப்பரா இருக்கு ரன்னர்ஸ் வின்னர்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் ஒன் அப் டு மேல வரைக்கும் விட்டு கொடுக்காம சிங்கிள். வெல் பிளேட். அங்க ஆளே இல்ல. அனாமத்தா அங்க ஒரு பவுண்டரி. ஷாட், குட் ஷாட். ஐயோ லவ்லி ஜெகனுங்க. எக்ஸலன்ட் கேட்ச். ரன்னிங் கேட்சிங்க. ஸோ 2வது விக்கெட் லூஸ் பண்றாங்க. இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணிருக்காங்க. நல்ல டேக்கன் ரன்னிங் கேட்ச். நீ பேட்ஸ்மேனா பாலா உள்ள பிக்கி பாலா, பொல்லாட் பாலான்னு பேர் வச்சிருந்தேன். ஏன்னா லாஸ்டா உள்ள நிறைய 6 பதிவு பண்றதுனால. வெல் பால் அடிச்சு போட்டாருன்னு சொல்லலாம். டாட் பாலிங்க. நல்ல கம்பேக். 5 ஓவர் முடிச்சு ஸ்கோர் பாத்தீங்கன்னா 50, 2 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க இப்போ வரைக்கும். கரெக்டா ரன் ரேட் 10. சோ அமீர் நியூ பவுலர் 6 ஓவர் போறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் அடிச்சு குட் ஷாட். பொத்துரும் நினைக்கிறேன். ஐயோ கை கிட்ட விழுந்துருச்சு ப்ரோ. லவ்லி சேவ் நினைக்கிறேன். உள்ள தட்டிட்டாரு பால. நல்ல சேவ். உண்மையிலே 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு தன்னோட டீமுக்காக. நான் பொத்துரும் நினைச்சேன். ஸோ சிவலி வந்து ஆரஞ்சு கேப் ஹோல்டர்னு சொல்லிட்டே இருக்காங்க திரும்ப. அது நமக்கே கொஞ்சம் பெருமையா சந்தோஷமா தான் இருக்கு. நம்ம பிளேயர் ஆரஞ்சு கேப் வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு. குட் ஷாட். சான்ஸ் ஃபார். ஐயோ 1 பவுன்ஸ் பவுண்டரி. ஸோ 6 ரன் வந்துருச்சு குயிக்கா 2 பால்ல. வெல் பிளேட் சிவலிங்கம். ஸோ முக்கியமான மேட்ச்ல இங்க தடத்தை பதிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் சிவலி. நெக்ஸ்ட் ஒன் ஐயோ ஸ்லாட்ல இருந்த பந்து அக்ராஸ் விட்டாரு. பேட்டர் டாட் பால். அகைன் பேக் டு பேக் டாட் பால்ஸ். லாஸ்ட் 2 பால்ஸ் மோர் நினைக்கிறேன். ஐயோ அகைன் அதே பால் மாதிரி இருந்துச்சு. இங்க பைஸ் பொத்துருச்சு. பால் யாருமே பிடிக்கல. குட் ஸ்டாப். குட் ஸ்டாப். சோ பைஸ்ல 2 ரன் ஓடி இருக்காங்க. கீப்பரும் மிஸ் பண்ணி பின்னாடில 2 பேரும் மிஸ் பண்ணிருக்காங்க. சோ 6 ஓவர் முடிஞ்ச ஸ்கோர் பாத்தீங்கன்னா 59, 2 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. ரிச்சல் 11. சோ பப்பி அவர்கான 2வது ஓவர் மேட்ச்க்கு இது 7வது ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் ஐயோ கேட்ச் எடுத்துட்டாங்க இங்க. சோ ரொம்ப நேரமா
நல்லா ஆடி இருந்த சிவலியோட விக்கெட் சிவலியோட இன்னிங்ஸ் இங்க முடிவுக்கு வருது. நபி நியூ பேட்ஸ்மேன் உள்ள 3 டவுன்ல ஷாட், குட் ஷாட். உள்ள வந்த முதல் பந்திலேயே ஒரு 6. வெல் பிளேட். சோ நபி அண்ணா நேருக்கு நேராவே அடிக்கலாம், விண்ட் இல்ல இப்போதைக்கு. வெல் பிளேட். நெக்ஸ்ட் ஒன் ஷாட், பலார்னு ஒரு ஆஃப் லாங், ஆளே இல்ல. 1 பவுன்ஸ் பவுண்டரி. 10 ரன் குயிக்கா வந்துச்சு நபி பேட்ல இருந்து. வெல் பிளேட். நெக்ஸ்ட் ஒன் வெல் ஸ்கூப்டு, கையில போயிருக்கா. above the head கிளியர் பண்ணிருச்சு. சோ நபி தொட்டதெல்லாம் தங்கம் இங்க நல்லா படுது பேட்ல. சோ 14 ரன் இங்க உள்ள வந்த 3 பால்ல. குட் ஷாட். நெக்ஸ்ட் ஒன் அப் டு விட்டு கொடுக்காம தெளிவா போட்டார் யாக்கிங் லென்த்ல. நல்ல கம்பேக், பேக் டு பேக் டாட் பால். சிங்க இதோட ஓவர் முடிவுக்கு வருது. 7 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 73. 3 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஓவரா போயிருக்கு. 14 ரன் வந்து நினைக்கிறேன் இந்த ஓவர்ல. ஃபர்ஸ்ட் ஒன் லவ்லி யாக்கிங் லென்த் ஸ்லோயர் ஆஃப் லைட் பண்ணி லவ்லி பிளே. 2 பேத்துக்கு நடுவுல பொத்துருச்சு. சோ பவுண்டரி போயிடுச்சுங்க. சோ முதல் 3 பால்ல 4 ரன் வந்திருக்கு. வெல் பிளேட் பாலா. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். ஐயோ டைமர்ல சரியா இன்னும் கொஞ்சம் டைமர்ல வெளிய போயிருக்கும். பம்ப் ஆயிருச்சுங்க. சோ பேக் டு பேக் பவுண்டரி. அங்க வெயில் வேற அடிக்குது நினைக்கிறேன், சரியா கெஸ் பண்ண முடியல பால. சோ பேக் டு பேக் பவுண்டரி ஃப்ரம் பாலா. லாஸ்ட் ஒன் பால் மோர். லவ்லி யாக்கிங் லென்த். 2 பாலை மட்டும் பவுண்டரி விட்டு கொடுத்து 4 பால் டாட்டா போட்டிருக்காரு இந்த ஓவர். இதோட முடிவுக்கு ஒரு 8 ரன் இந்த ஓவர்ல. ஸோ 73-8 81 ரன் 3 விக்கெட் இழந்திருக்காங்க 8 ஓவர் முடிவில். ஸோ 10 ரன் ரேட். ஸோ பவுலர் சோமேஷ் அவருக்கான 2வது ஓவர் மேட்ச்ல 9வது ஓவர். நபி அண்ட் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் ஒன் சரியான சுத்து படல பேட்ல டாட் பாலிங்க. போன பால் ஒரு வைட், செகண்ட் பால் ரீபால். ஷாட் செம்ம ஹைட்டா போயிருக்கு, வந்துருவார் நினைக்கிறேன் கேட்சுக்கு. கேட்ச் டிராப், வெயில் கேட்ச் டிராப் பண்ணி பவுண்டரி போயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் ஒன் ஓய்யோ பெரிய சுத்து டாட் பால். நல்ல கம்பேக் சோமேஷ். ஃபோர்த் ஒன் ஷாட் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் லாங் ஆன்ல, ஆளே இல்ல. ஓய்யோ ரொம்ப க்ளோஸுங்க, ஒரு முழம் தான் இருக்கும். ஸோ இந்த ஓவரோட 2வது பவுண்டரி நபி பேட்ல இருந்து வர்ற 4வது பவுண்டரி நினைக்கிறேன். 5வது பவுண்டரி 2 4 ஒரு 6 இப்போ 2 4. பிரஷர் அந்த பவுலர் போன பாலும் போயிடே. லாஸ்ட் 2 மோர் அடிச்சிரு. ஐயோ பேட்டா வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அங்க பின்னாடி பொத்துட்டு போயிட்டு இருக்கு. 2 ரன் ஓடுறாங்களான்னு பார்க்கலாம். ஒய்டு இல்ல. ஸோ பைஸ்ல 2 ரன் ஓடி இருக்கிறாங்க. பைஸ்ல 2 ரன். போன பால் பேட்ல பட்டுச்சா கண்டிப்பா பவுண்டரியா இருக்கும் சுவிட்ச் திரும்பக்கு. லாஸ்ட் ஒன் மோர் ஷாட் நேருக்கு நேரா சான்ஸ் ஃபார் 6ல போய் விழுந்துருச்சு. நல்ல ட்ரை ஹைட் மேன் பப்பி அவரை தாண்டி போயிருக்கு. சோ நபி பேட்ல இருந்து ஒரு 6வது பவுண்டரி. குட் ஷாட் நபி, வெல் பிளேட். 9 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 99. 3 விக்கெட் இழந்து. சோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போறது நியூ பவுலர் பாலா அண்ட் ஸ்ட்ரைக். இந்த எண்ட்ல விண்ட் இல்ல, பாலா ஸ்ட்ரைக்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட், குட் ஷாட், ஹியூஜ் ஒன். சோ டீம் 100 இங்க 100 ரன் கம்ப்ளீட் பண்றாங்க. இதோட 105. வெல் பிளேட். செகண்ட் ஒன் ஒரு யாக்கிங்ல இருந்து ஹெலிகாப்டர் ஷாட்டுக்கு ட்ரை. வேகமா போய் ஸ்ட்ரைட்ல பாலங்க. பவுண்டரி எங்க போச்சுனா தெரியல, ஆனா பவுண்டரி போயிடுச்சு. 10 ரன் வந்துருச்சு பாலா பேட்ல இருந்து. இங்க பாலா பேர்ல ஒரு பாட்டு ஓடுது, பாலா பாலா அப்படின்னு ஒரு பாட்டு ஓடுது. பாலா ஷாட் அடிக்கும் போது அந்த பாட்டை போடுறாங்க, நல்லா இருக்கு. தேர்ட் ஒன் ஐயோ படல பேட்ல ஓட சொல்லி பைஸ்ல அங்க ஒரு ரன் அவுட். சோ நபிக்கு நல்ல பேட்ல ஓட்டி இருக்கு, அதனால இங்க வந்தாரு. சோ லெஃப்ட் ஹேண்டருக்கு ரைட் ஹேண்டருக்கு கேமரா எங்கிட்ட கூட தீர்ப்ப வேண்டியதா இருக்கு. அதே பாலாக்கு ஒரு வாம் வெல்கம் பா. பாலா பாலா கத்துறாங்க இங்க வெளியே எல்லாம் ஜாலியா. சோ அதே மாதிரி ஓவர் முடியும் போது இங்க எங்கேயும் மாத்தி மாத்தி தீர்ப்ப வேண்டியதா இருக்கு. நீ யாரையா இடையில तमिल न्यू बैट्समैन स्ट्राइक ला अपनी बॉलिंग मार पा रहे छोटे से रन करते हैं पर तमिल के लिए लास्ट 2 बॉल्स मोर
इस बार ஷாட் நேருக்கு நேரா போயிருக்கு லாங் ஆஃப்ல नो मैन लैंड में गिरी गेंद और आसानी के साथ एक सिंगल चुराया सिंगल सो नबी ऑन स्ट्राइक लास्ट वन बॉल मोर नबी वाली मार पर एक छोटी सर्व करते हैं आप नबी के लिए लास्ट वन बॉल ऑफ द फर्स्ट इनिंग्स ஷாட் குட் ஷாட் பெரிய ஷாட் சோ ஆரோட இந்த இன்னிங்ஸ் முடிக்கிறார் நபி எனக்கு தெரிஞ்சு 35 ரன் ஆடி இருப்பாரு வெல் பிளேட் 777 நபி சோ சிவலிங்கம் ஆரம்பிச்சு வச்சாரு நபி முடிச்சு வச்சாரு வெல் பிளேட் नवी रमावत रमेश बाणावळकर ತಮ್ಮ ಸಹಾಯ ಹಸ್ತವನ್ನು ನೀಡಿರುತ್ತಾರೆ ಅವರೆಲ್ಲರಿಗೂ 117 ರನ್ಗಳನ್ನು ಕೂಡಿ ಹಾಕಿದೆ. ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா 119 118 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க நபி